டியூஸ்டே ஆஃப்டர்நூன் கம்பெனியில் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டேன். நாளைக்கு காலையில் திண்டுக்கல்லில் ஒரு கல்யாணம் வந்து இருக்குது. நாளைக்கு காலையில் கல்யாணத்துக்கு வந்து போனோம்னா நாளைக்கு ஃபுல் டே வந்து இதாகிடும். நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதால சரி இன்றைக்கி நைட்டே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியோட எல்லோரும் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் போனோம். மகத்து பஸ் ஏறுற வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். பஸ் ஏறினதையும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. எப்படி தான் தூங்குனான்னு தெரியல. நல்ல தூக்கம் கரூர் வர வரைக்கும். கரூர் வந்ததையும் எழுந்தாச்சு. இங்கேருந்து பின்னாடி சீட்டுக்கு போகிறது, பின்னாடி சீட்லேருந்து முன்னாடி சீட்டுக்கு வர்றதுன்னு ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்தான். நல்ல வேலை நடுவில் வந்து ஒரு பேக்கரியில் வந்து நிறுத்தினாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு. இவனுக்கு இது வரைக்கும் இந்த பேக்கரி ஐட்டம் எல்லாம் எதுவும் கொடுத்தது கிடையாது. இந்த கிளாஸ் இதில் வந்து அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு இங்கே போகிறான் அங்கே போகிறான், இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தான். அச்சுச்சோ இவன் எங்கடா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பொத்துனாப்பில் தூக்கிட்டு வந்துட்டோம். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரீச் ஆகிட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். ஹரிதாவோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணம். நாங்கள்லாம் போயிட்டு அதே அன்னைக்கு ரிட்டன் வந்து திரும்பிட்டோம். மணி ஹரிதா மட்டும் அங்கே இருந்துட்டாங்க. நாங்கள் மண்டபத்திலேருந்து கிளம்போதே வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 9-9:30 போல் ஆயிடுச்சு. வீடு வந்து சேரும் பொழுது 12:30 1 மணிக்கிட்டேயே ஆயிடுச்சு.